புதுச்சேரியில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் 1000 அரசு ஊழியர்கள் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் நாளை அனைத்து விதமான மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்திற்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்தது. தேர்தலில் பதிவான ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் புதுச்சேரி 4 பிராந்தியங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலை கல்லூரி, நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல காரைக்கால் மாவட்டத்தில் 5 தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையத்திலும், மாகேவில் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் அரசு கலை கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்கு எண்ணும் பணியில் 265 கண்காணிப்பாளர்கள், 315 உதவியாளர்கள், 279 பார்வையாளர்கள் என மொத்தம் 859 ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை காலை 6:30 மணிக்கு பாதுகாப்பு அறையிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு வரப்படுகிறது. முதல் கட்டமாக தபால் ஓட்டுகள் 8 மணிக்கு தொடங்குகிறது. 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி 6 மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் 2600 போலீசார் பாதுகாப்பு பணியிலும், அவர்களுக்கு உதவியாக 500 துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மேலும் நாளை அனைத்து விதமான மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அனைத்து விதமான மதுபான கடைகளை மூட கடால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்கவும், சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும் புதுச்சேரி கலால்துறை முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியில் மதுபான கடைகள், ரெஸ்டோ பார், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என்று கலால்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 9 மையங்களில் நீட் தேர்வினை 4440 பேர் எழுதினர். நாடு முழுவதும் நீட் தேர்வு மதியம் 2 மணிக்கு துவங்கியது. புதுச்சேரி பிராந்தியத்தில் 9 மையங்களில் நடந்த நீட் தேர்வுக்கு 4440 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. அதிகபட்சமாக பல்கலைக்கழகத்தில் 960 பேர் எழுதுகின்றனர். தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 720 பேர், ஜிப்மர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 480, காலாப்பட்டு கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 240, நவோதயா வித்யாலயா பள்ளியில் 240, சின்னாதா அரசு பெண்கள் பள்ளியில் 480, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 480, வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளியில் 480, பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் 360 பேர் நீட் தேர்வு எழுதினர். நீட் தேர்வினை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள், ப்ளூடூத் கருவிகள், இயர்போன்கள், மைக்ரோபோன்கள், பேஜர்கள், கால்குலேட்டர்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்சுகள் போன்ற எந்த மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் இந்தி திணிப்பை கண்டித்து பல கட்ட போராட்டம் நடத்தவுள்ளதாக புதுவை தமிழ்ச்சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கம் தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செயலர் சீனு மோகன்தாஸ், தமிழ்மணி, முனைவர் வேல்முருகன், விசிகா பாவாணன், விடுதலை வேங்குகள் நிறுவன தலைவர் மங்கேர் செல்வன், கலியபெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தி திணிப்பை கண்டித்தும், இருமொழி கொள்கையை வலியுறுத்தியும், தாய்மொழி கல்விக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியும் பலரும் தங்களது கருத்துக்களை வழங்கினார்கள். கூட்டத்தில் மத்திய அரசு இந்தி திணிப்பை கைவிடாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பேட் பகுதியைச் சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் தேவா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 பேரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்தவர் அஞ்சாப்புலியின் மகன் தேவா. பரோட்டா மாஸ்டரான இவர் வெளியூரில் தங்கி வேலை செய்து வருகிறார். தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊரான சிவராந்தகத்திற்கு வந்தார். பின்னர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவதற்காக அரியூர் தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறம் பகுதிக்கு கூட்டாக சேர்ந்து நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்த பொழுது தேவாவின் நண்பரான தமிழ் மற்றும் அவரது நண்பர்களுக்குள்
மது போதையில் திடீரென ஏற்பட்ட வாய் தகராறில் தமிழ் இரும்பு ராடை எடுத்து தேவாவின் தலையில் அடித்ததில் ரத்த வெள்ளத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தமிழ் மற்றும் அவரது நண்பர்கள் ஆதி, ஆகாஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று விட்டனர். பின்னர் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த தேவாவை அவரது நண்பர்கள் மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் தேவா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். பின்னர் வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன் கொலை வழக்காக பதிவு செய்து கொலை செய்த குற்றவாளிகளை உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த குற்றவாளிகளான தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகிய மூவரையும் அதிரடியாக கைது செய்து வழக்கு பதிந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் முடிந்தது. அடுத்த நாளே வணிக கேஸ் சிலிண்டர் விலையை ₹1000 உயர்த்திவிட்டனர். இந்த விலை ஏற்றத்தால் டீ கடை, உணவகம் என அனைத்து இடங்களிலும் உணவு விலை ஏறும். இந்த விலை உயர்வை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தேர்தல் முடிவு வந்த பிறகு ஓரிரு நாட்களில் மீண்டும் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல், டீசல் விலையும் ஏறும் அபாயம் உள்ளது. எனவே மத்திய அரசு உடனடியாக கேஸ் விலை உயராது என மக்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நாங்கள் நம்புவதில்லை. புதுச்சேரியில் நிச்சயம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். 22 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். கட்சி கட்டுப்பாட்டை மீறி போட்டியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்டவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் மன்னிப்பு கடிதம் பெறப்பட்டு கட்சிக்குள் இணைக்கப்படுவர் என்றார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது எம்எல்ஏ வைத்தியநாதன், காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மத்திய பிரதேசத்தில் நடந்த படகு விபத்து எதிரொலியாக புதுச்சேரி கடலோர போலீசார் சுற்றுலா பயணிகளின் படகுகளை திடீர் ஆய்வு நடத்தி கடும் கட்டுப்பாடுகளை விதித்தனர். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் பார்க்கி அணையில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். சுற்றுலாத்துறை அனுமதியுடன் 150க்கும் மேற்பட்ட படகுகளில் நோனாங்குப்பம், படகு குழாம், பாண்டி மெரினா பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் சவாரிக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகிறார்கள். மத்திய பிரதேசத்தின் விபத்து எதிரொலியாக புதுச்சேரியில் சவாரிக்கு அழைத்து செல்லப்படும் படகுகளில் புதுச்சேரி கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் பாண்டி மெரினா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு நடத்தினார்கள். இந்த ஆய்வின் பொழுது படகுகளுக்கு உரிமம் உள்ளதா, படகு ஓட்டுபவர் உரிமம் வைத்துள்ளாரா, அனுமதிக்கப்பட்ட அளவில் பயணிகளை ஏற்றி செல்கின்றார்களா, சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு உடை அணிந்துள்ளார்களா என ஆய்வு நடத்தினார்கள். மேலும் படகுகளை அதிவேகத்தில் இயக்கக்கூடாது, கடலில் படகில் சாகசம் செய்யக்கூடாது, சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும், பயணிகள் பாதுகாப்பு உடை அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும். இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். ஓட்டு எண்ணிக்கையை ஒட்டி லாஸ்பேட்டை பகுதியில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு வரும் வேட்பாளர்கள், முகவர்கள் வாகனங்களை நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியிலும், மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு செல்பவர்கள் வள்ளலார் பள்ளியின் பின்புறமும், தாகூர் கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்பவர்கள் கல்லூரி மைதானத்திலும் நிறுத்த வேண்டும். ஜீவா காலனியில் இருந்து விமான நிலையம் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் நாவலர் நெடுஞ்செழியன் சந்திப்பில் மாற்றிவிடப்படும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை வழியாக வரும் வாகனங்கள் ஜேடிஎஸ் சந்திப்பில் ராஜாஜி சாலைக்கு மாற்றிவிடப்படும். விமான நிலைய கல்லூரி சாலை வழியாக வரும் வாகனங்கள் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதியில் மாற்றி திருப்பிவிடப்படும். அந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் எந்த அரசியல் கட்சிகளின் வாகனங்களும் ஓட்டு எண்ணும் மைய வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்களுக்கான வாகனங்கள் மேலே குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் தாவேகா குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினரிடம் தாவேகாவினர் புகார் அளித்துள்ளனர். நடைபெற்ற 5 மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் திருநள்ளாறு கருக்கங்குடி பகுதியைச் சேர்ந்த திமுக ஆதரவாளரான முஜம்மில் என்பவர் நேற்று இரவு தாவேகா குறித்து அக்கட்சிக்கு வாக்களித்த இஸ்லாமிய பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வீடியோ வெளியிட்ட முஜ்மல் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி திருநள்ளாறு காவல் நிலையம் உட்பட 5 தொகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தாவேகாவினர் புகார் அளித்துள்ளனர். புகாரை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாளை மறுநாள் மாபெரும் போராட்டங்களை தாவேகா சார்பில் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர்.
ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியின் திரளாக பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனின் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் உட்புறப்பாடு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி குமரேசன், ஆலய பூசாரி எல்லப்பன், ஐயப்பன், உபயதாரர், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.